இதனாலதான் ஒரு 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 கப்புள்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க கோ த்ரூ பண்றது எந்த மாதிரி விஷயங்கள் வேணா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம். சரியில ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பட்டுச்சுன்னா கஷ்டப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த வகையிலயும். முன்னாடிலாம் வந்து ஒரு பொண்ணை பாக்குறதுக்கே நம்ம இப்பெல்லாம் சோசியல் மீடியா நிறைய வந்து அதனால எல்லாம் டெக்ஸ்ட் பண்றது இல்ல ஏது நடக்குதுன்னே தெரியாது. சும்மா டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஹாய் பையோட. நேர்லனா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நேர்ல பாப்போம், அப்பெல்லாம் பாப்போம். போன்ல டெக்ஸ்ட் பண்ண முடியாது, அது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். அது வந்து எங்களுக்கு ரியலா ஃபீல் ஆகும். இந்த ஜெனரேஷன் அதான் நாங்க எங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் இல்ல தேவையே இல்லைன்னு தோணுது. இப்பெல்லாம் வர ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா சுத்துறோம். லவ்னு வந்துச்சுன்னா அப்படி சுத்த முடியாதுல்ல. இப்ப இருக்கிற சொசைட்டில இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏதாச்சும் நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒர்க் வைஸாவும் இருக்கட்டும் இல்ல ஸ்டடீஸ் வைஸாவும் இருக்கட்டும், ஓவரால் ஏதாச்சும் ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல நான் என்னத்த சொல்றது இவங்களுக்கு, எனக்கு எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இப்ப இந்த ஜெனரேஷன் பசங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் அப்டேட்டடா இருக்காங்க. நம்ம வந்து எப்படி இருந்தோம்னு பார்த்தா நம்மளை விட பயங்கர அப்டேட்டடா இருக்கும் போது ஒரு மாதிரி நல்லா ப்ரௌடா இருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. ரொம்ப ஃபார்வர்ட் திங்க் ப்ரோக்ரசிவா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரௌடா தான் இருக்கு. அட்வான்ஸா இருக்கிறது ஒரு வகையில நல்லதாவே இருந்தாலுமே ஒரு வகையில பாத்தீங்கன்னா அது கெட்டதா வந்து போய் முடியுது. சோ அது எந்த அளவுக்கு வந்து அவங்க யூஸ் பண்றாங்க அட்வான்டேஜ் அப்படின்றது. பேரண்ட்ஸ் கொடுக்குற அட்வான்டேஜா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு அட்வான்டேஜா இருக்கட்டும், இட் டிபெண்ட்ஸ்ல. தனி ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஜஸ்ட் லைக் தட் நம்ம எல்லாருமே வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு சிலர் மிஸ்யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். நம்ம ஏஜ் பீரியட்லயும் நம்ம அம்மா அப்பா யோசிச்சிருந்திருக்கலாம்ல, நம்ம வந்து இப்படி இருக்காங்களே இந்த கிட்ஸ் எல்லாம் என்ன ஆயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சிலர் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க, ஒரு சிலர் நாசமா போறவங்களும் இருக்காங்க. நாசமா போறவங்க அட்டன் அவங்களோட லைஃப் அவங்க கையில தானே இருக்கு. ஒரு ஜென்ரலான क्वेश्चन கேக்குறேன். ஓகேவா? நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருந்திருக்கலாம். ஓகே, ஒன் வேர்ட் அபௌட் லவ். அந்த ஆக்சுவலி ரெண்டு சொல்லலாம். நெகட்டிவா சொல்லலாம், பாசிட்டிவா சொல்லலாம். ஓகே, பாசிட்டிவா சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பியூட்டி சொல்லலாம். ஓகே, நெகட்டிவ் அப்படின்னா பெயின் சொல்லலாம். நீயா நோ கமெண்ட்ஸ். நான் இதுல வரவே மாட்டேன்டா. ஏன் இப்ப நிறைய பேர் இந்த லவ்னு எடுத்தாலே வந்து பதறாங்க, பயப்படுறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல உங்க இன்டர்னாவே சொல்றேன். தேவையில்லை எதுக்கு ஏன் அப்படின்றீங்களா? ஜெனரேஷன் முன்னாடிலாம் வந்து ஒரு பொண்ணை பாக்குறதுக்கே நம்ம இப்பெல்லாம் சோசியல் மீடியா நிறைய வந்து அதனால எல்லாம் டெக்ஸ்ட் பண்றது இல்ல ஏது நடக்குதுன்னே தெரியாது. சும்மா டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஹாய் பையோட. நேர்லனா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நேர்ல பாப்போம், அப்பெல்லாம் பாப்போம். போன்ல டெக்ஸ்ட் பண்ண முடியாது, அது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். அது வந்து எங்களுக்கு ரியலா ஃபீல் ஆகும். இந்த ஜெனரேஷன் அதான் நாங்க எங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் இல்ல தேவையே இல்லைன்னு தோணுது. இப்பெல்லாம் வர ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா சுத்துறோம். லவ்னு வந்துச்சுன்னா அப்படி சுத்த முடியாதுல்ல. இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனா இருக்கட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி லவ்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களா, ரொம்ப ஒரு அழகான விஷயம். சோ அதுக்காக நிறைய எஃபர்ட் போடுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற தேவை கிடையாது. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம். அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். எத்தனை வருஷம் லவ்? 10 years. வாவ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தவங்க 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மேம் சும்மா ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்லுங்க உங்களோட ஜர்னி. காலேஜ் லவ், இன்ஜினியரிங் காலேஜ், ஒரே காலேஜ். ஸோ அப்படியே லவ் ஆச்சு. ஐ மீன் மேக்ஸிமம் இன்ஜினியர் பசங்கனால பசங்க தானே மோஸ்ட்லி இருப்பாங்க. அப்ப எங்க பொண்ணுங்களா இருந்திருந்தாங்க? இல்ல இல்ல நாங்க பயோடெக், அவங்க ஆட்டோமொபைல், வேற வேற டிபார்ட்மெண்ட். அப்படியே வந்து இப்ப ஐ திங்க் லவ்னு சொன்ன உடனே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிறது எதுவும் இல்லையே. லவ்னாலே நிறைய விஷயங்கள் மிக்ஸ்டா தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. லவ்னா நம்மளை பொறுத்தவரை ஃபேமிலியா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனா இருக்கும். அப்படிலாம் இல்ல, அதை டிஃபைனே பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சோ இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சோ டிஃபைன் பண்ண முடியாதுல்ல. லவ்னா ஏதோ எனக்கு தோணுனதே இல்லை இது வரைக்கும். ஜெனரேஷன்ல ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்க. சோ இது மாதிரி 2K கிட்ஸ் இல்ல இல்ல நான் ஓவரால் எல்லாமே சொல்ல. அவங்க ஒரு சிலர்லாம் பண்ற விஷயத்தினால லவ் அப்படின்றதாலே நீங்க சொல்றீங்களா லவ்வே வேண்டாம். சோ அதுல நீங்க பார்த்த விஷயம் ரொம்ப பெஸ்டான விஷயம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது எப்படின்னா இது இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த லவ் இன்னும் கொஞ்சம் சூப்பரா அழகா இருக்கும். நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அதனால நீங்க அதாவது லவ்னா இப்படிதான் இருக்கணும், அதுதான் ஒரு அழகான லவ். எப்படி என்னதான் இருந்தாலும் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் ரெண்டு பேருக்குமே தேவைப்படாது. இப்போ வந்து காலத்துல வந்து அதை டாக்ஸிக்கா வந்து மாத்தி அதை கேட்டரைஸ் பண்ணி என்னென்னமோ அசாசினேட் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மேபி இல்லாம இருந்தா கொஞ்சம் ஓகேயா இருக்கலாம். சோ நீங்க வந்து உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கையில லவ்வே பண்ண மாட்டீங்கன்ற ஒரு முடிவோட இருக்கீங்களா? ஆமா, அரேஞ்ச் தான். இவங்களை விட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஆமா அப்படின்றாங்க. எதனால இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்? காட்டுல அவ்வளவு ஃப்ரீடம் தராங்க. கத்துக்கிட்டா நிறைய பேர் சுத்தி முத்தி பார்த்தே கத்துக்கிட்டா. ஒருவேளை நீங்க ஃபியூச்சர்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஐ திங்க் நீங்க எதிர்பார்க்காம ஒரு விஷயம் வந்து உங்க
உங்களுக்கு மெராக்லாம் நடக்குது. அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வந்து 100% சொல்றேன், அவன் ஆக மாட்டா, கமிட் ஆகவே மாட்டா. அப்படியா? Sure, கண்டிப்பா. ஷியோரிட்டி நான் வந்து 200% கூட நான் தருவேன். அப்ப அதுக்கு காரணம் என்னமோ இருக்கு. அதாவது அவங்க எனக்கு சொல்ல மாட்டாங்க. இல்ல அது பார்த்ததான் சொல்றேன். நீங்க பார்த்ததை வச்சு நீங்க அந்த முடியும். அவ்வளவு ஃப்ரீடம் தராங்க நம்மளுக்கு, அதுக்கு மேல என்ன வேணும்? அதை வந்து எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் கொண்டு போக கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து அந்த கேட்டகரியில வச்சிட்டீங்க. உங்களுக்கு எதுவுமே தோணும்ல, அது வந்து பிளைனா இருக்கீங்க. பிளைன்னு சொல்ல முடியாது. லவ்னா ஒரு வகையான ஒரு அஃபெக்ஷனா சொல்லலாம், ஒரு வகையான ஒரு அன்பு, அவ்வளவுதான். அது அதை வந்து மெஷரும் பண்ண முடியாது. இந்த வார்த்தை கரெக்டான எந்த வார்த்தையும் போட முடியாது. அதுக்காக லவ்ன்றது ஆக்சுவலா கண்டிப்பா ஒரு புரிதல் வேணும் நமக்கு எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? இப்ப இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கட்டும், அந்த புரிதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு நான் நினைக்கிறேன். சோ எந்த விஷயத்துல வந்து புரிதல் இல்லாம நிறைய பேர் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சண்டை வரதா இருக்கட்டும், உடனே பிரிஞ்சு போறதா இருக்கட்டும். இப்ப நீங்க ஒரு 10 years லவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க. உங்களோட ஜர்னி ரொம்ப பெருசா இருக்கு. சண்டைகள் வந்தாலுமே அதெல்லாம் வந்து கடந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க. ஏன்னா இப்பெல்லாம் ஒரு சின்ன சண்டை பிரேக்கப் பண்ணிருக்காங்க. அப்படிதான். சரி, நீங்களுமே அப்படிதானா? எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, இருந்தாலும் வந்து அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு மாறிடுச்சு கொஞ்சம். அதான் இவ்வளவு மாதிரி பார்த்து நிறைய எல்லாம் அங்கங்க அப்படின்னு இருக்கும். அதான் பண்றீங்க, வாழ்த்துக்கோங்க அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்ப சப்போஸ் நீங்க ஒரு 2 பேருமே வச்சுக்கோங்க, நீங்க பண்ண மாட்டீங்க. ஓகே, லவ்லாம் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை நீங்க லவ் பண்ணாம ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது. அந்த பையன் வந்து ஆல்ரெடி பிரேக்கப் ஆகி லவ்ல நிறைய வந்து ஒரு விஷயம் வந்து அவன் கத்து வச்சுட்டு இருக்க ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல வந்து பிளெயினா இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுப்பா, இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறான்ப்பா, அந்த மாதிரி ஒரு பையனா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் எங்களுக்குலாம் இது வந்து மேபி, அதாவது சில பசங்க வந்து ட்ராமடைஸ் ஆயிடுவாங்க. இப்போ அதை வந்து அடுத்த பொண்ணு கிட்ட புகுத்துவாங்க, அதுவே ஒரு மேல மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம லேர்ன் பண்ணி மெச்சூர்டா அது வந்து எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு நினைச்சோம். சோ அது எதனால அந்த மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரொம்ப டெக்னிக்கலி டஃபஸ்ட் क्वेश्चनா இருக்கு ஒரு क्वेश्चनலாம். இல்ல நீங்க அது நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? எங்களே புரியுது. நம்ம இதனாலதான் ஒரு கப்புள்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க கோ த்ரூ பண்றது எந்த மாதிரி விஷயங்கள் வேணா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம். சரியில்ல ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பட்டுச்சுன்னா கஷ்டப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த வகையிலயும். சோ பிரேக்கப் பண்றது நார்மல் தான். அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆக்சுவலா நீங்க லவ் மேரேஜ் ஓகேங்களா? லவ் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். நம்ம இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் நம்ம லைஃப் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அப்படியே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மூவ் ஆன் ஆச்சா? சோ நீங்க நினைச்ச விஷயத்தெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்களா? இல்ல, எனக்கு டிஃபரன்ஸே தெரியல. எனக்கு லவ் பண்ணும்போதும் டிஃபரன்ஸ் தெரியல. அந்த அளவுக்கு மெச்சூர்டா இருந்தாலே ஓகே. லவ்ல வந்து ஆனஸ்ட் முக்கியமா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமா? ஆனஸ்ட் தான் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸை விட. சோ ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஆனஸ்ட் இல்ல அப்படின்னா வேணவே வேணாமா? உங்களுக்கு வந்து ஆனஸ்ட் தான் வேணும். என்ன நடந்தாலும் அந்த பர்சன் வந்து ஆனஸ்டா நமக்கு உண்மையா இருக்கணும். அந்த பர்சன்ஸ் எப்பயாச்சும் பாத்துருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்ல கூட கேக்குறேன். லவ்ல வேண்டாம். இல்ல இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதே சேம் டைம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ்மே இருப்பாங்க. இது எந்த பாண்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்கீங்க? அதே சேம் டைம் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப ஃபன்னா என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் ஆயிட்டுமே வந்து சடனா ஒரு மனிதர் வந்து டக்குன்னு பார்ட்னர் வந்து மாறிட்டாங்கன்னும் போது அந்த நேரத்துல நம்ம டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். லக்கிலி என் பார்ட்னர் வந்து மாறவே இல்லை. ஸோ அதனால லவ் பண்ண காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அதே மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு வித்தியாசமே தெரியல. இது டஃபா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலா ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும் இல்ல சர்வே பண்றதுக்கா? எனக்கு ஹேண்டில் அண்ட் சர்வை ரெண்டுமே எனக்கு டஃப் இல்ல. எனக்கு வந்து எனக்கு இப்போதைக்கு ஒரு கமிட்மெண்ட் பெருசா இருக்காது. இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கமிட்மெண்ட் அதிகமாகும். ஆமா. சோ அதுல வந்து உங்களுக்கு எது டஃப்னு கேக்குறேன். முன்னாடி இருந்ததே டஃபா இருந்துச்சா இல்ல இப்ப இருக்கிறது டஃப்? முன்னாடி வந்து ஜாலியா இருப்போம், அம்மா அப்பா காசு கொடுப்பாங்க, சந்தோஷமா சுத்திட்டு இருப்போம். இப்ப வந்து இந்த இஎம்ஐ கட்டணும், அந்த இஎம்ஐ கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அட் எண்ட் பண்ணிதானே ஆகணும், சர்வை பண்ணிதானே ஆகணும். ஏஜ் ஆகுதுல, வயசு ஆகுதுல, அதுக்கேத்த மாதிரி பண்ணிதான் ஆகணும். யாருமே உங்களை பார்த்தா வயசாகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, நாங்க கேங் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே கலந்து. சோ அதனால எங்களுக்கு வந்து அப்படிலாம் ரொம்ப பசங்க கூட தான் ஜாலியா இருக்கும், கேர்ள்ஸ் ஜாலியா தான் சேர்ந்து ஜாலியா இருக்கும். நீங்க யாரு கூட போறீங்க? கேர்ள்ஸ் வருவாங்களா, பாய்ஸ் வருவாங்களா? சரி ஓகே, அப்படிதான். கேர்ள்ஸ் மட்டும் தனியா வராங்களா? ஓகே. இருந்தாலும் கேட்பாங்க, பாய்ஸ் வராங்களா, சேஃப்டிக்கு வராங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப பேரண்ட்ஸ் அப்படி மாறிட்டாங்க. பசங்க வந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அப்போ பசங்க நம்புறீங்க? நல்ல பசங்க வேற நல்ல பையனா இருந்துச்சுன்னா ஓகே, நல்ல பையனா இருந்துச்சுன்னா ஓகே. இப்ப நல்ல பையனா இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னா ஓகே. இல்ல நான் அப்படி கேட்கல, நான் விட்டுட்டேங்க. அதை நான் மறந்துட்டேன். அப்பவே வேணாம், நான் மறந்துட்டேன். வேண்டாம் எனக்குமே